நான் 2 பாடல்கள் எழுதியிருக்கேன். 2மே காதல் பாடல்கள். அண்ணன் அமகேஷன் சிவா அவர்கள் சொன்னது போல் இந்த திரையில் பார்த்த அந்த 3 பாடல் நான் எழுதலை. நான் எழுதின பாட்டு மாண்டேஸ் சாங் அது இன்னும் தயாராகலை. ஆனாலும் அந்த 3 பாடல்களையும் நான் ரசித்தேன். அது எழுதுனது ஏகாதசியும் கவிஞர் அண்ணாமலையும். குறிப்பாக அந்த மீன் குழம்பு மீன் வாங்கி சாம்பார் வைக்கிறன்ற வரைகள்லாம் ரொம்ப அழகாக எழுதியிருந்தார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய புதிய புதிய பூக்கள் 100 பூக்கள் மலரட்டும் என்பதை போல் நிறைய கவிஞர்கள் இசையமைப்பாளர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். சென்ற ஆண்டு மட்டும் 123 புதிய இசையமைப்பாளர்கள் 96 புதிய பாடலாசிரியர்கள் தமிழ் சினிமாவில் அறிமுகமாக இருக்கிறார்கள். ஆக வெவ்வேறு தோட்டத்திலிருந்து வெவ்வேறு பூக்கள், வெவ்வேறு வாசம், ரசிகர்களுக்கு கொண்டாட்டம். ஈட்டியில் நான் 2 காதல் பாடல்கள் எழுதியிருக்கிறேன் என்று சொன்னேன். எத்தனை பேர் எழுதினாலும் எவ்வளோ எழுதினாலும் காதல் தீராது வந்து கொண்டே இருக்கிறது. என்னை வழக்கமாக வெளியில் ரசிகர்கள் அல்லது பத்திரிகையாளர்கள் சந்திக்கும் போது கேட்பாங்க, இவ்வளோ காதல் பாடல் எழுதுறீங்களே, உங்கள் திருமணம் காதல் திருமணமான? எங்கள் வீட்டில் என்னை தவிர என்னுடைய 3 தம்பிகளும் காதல் திருமணம் செய்து கொண்டார்கள். நான் மட்டும் வீட்டில் பார்த்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டேன். இது ஒரு விஷயமாக நான் ஒரு கவிதை கூட எழுதியிருக்கேன். காதல் கவிதை எழுதுபவர்கள் கவிதை மட்டுமே எழுதி கொண்டிருக்கிறார்கள். அதை வாங்கி செல்லும் பாக்கியசாலிகளே காதலித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒன்றும் இல்லை, காதலிக்க நேரமில்லை, காதலிப்பார் யாரும் இல்லை. கண்ணதாசன் வரிகள். என் தலைமையில் காதல் மேகங்கள் தவழ்ந்து கொண்டிருந்த போது நான் குடை பிடித்தபடி கவிதை எழுதி கொண்டிருந்தேன். அந்த மேகங்கள் கடந்து சென்று விட்டன. தம்பி ஜிவி பிரகாஷ் வெயில் தொடங்கி இந்த ஈட்டி வரை கிட்டத்தட்ட எல்லா பாடல்களுமே அவருடைய படங்களில் வந்து கொடுத்துருக்காரு. 2 குதிரை மேல் சவாரி செய்வது மிக சவாலான ஒரு விஷயம். இசை, நடிப்பு என்று 2 குதிரையிலையும் வெற்றிகரமாக அவர் பயணித்து கொண்டிருக்கிறார். இந்த படத்திலே 5 பாடல்களும் அவர் மிக பிரமாதமாக பண்ணியிருக்காரு. 3 பாட்டு நான் விஷுவல் பார்த்துட்டேன். என்னோடய பாட்டு இங்கே வந்ததை நான் கேட்டேன். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அதே போலவே தம்பி நண்பர் அதர்வா, அவருடைய முதல் படம் பானா கத்தாடி, அதில் நான் 3 பாடல்கள் இருந்தேன். அந்த டைரக்டர் வந்திருக்காரு வெங்கடேஷ். அன்று பார்த்த அதர்வாவுக்கும் இந்த ஈட்டியில் பார்க்குற அதர்வாவுக்கும் ஒரு 100 மடங்கு ஒரு முன்னோக்கிய பாய்ச்சல் தெரிகிறது. தயாரிப்பாளர் மைக்கேல் ராயப்பன் சார் ரொம்ப அருமையான ஒரு தயாரிப்பாளர். நாடோடிய படம் தொடங்கி பட்டத்து யானை ஈட்டி வரை அவருக்கு நான் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறேன். இந்த படம் இதில் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வெற்றி கொடுக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.